மதியத்துக்கு தானே மெதுவாக சமைப்போம். ஒவ்வொரு பைக்கு வரும்போது அவரானு வந்து எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. போய் கிச்சன்ல வேலையை பார்ப்போம். நம்ம இப்படி கீழே படுத்தோம், மேலே தானே படுத்திருந்தோம். இவன் எட்டி கீழே தள்ளி இருப்பானோ, நமக்கு தான் தெரியலையோ. என்ன இப்ப அண்ணனும் சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டான். எம்மா, ஏ தாய் கிழவி. ஏ கவி, கத்தாத கவி, காத்துல வந்து. அண்ணே, நான் எப்படி கீழே வந்து படுத்தேன்? அண்ணே, கார்த்தி. ஓடி எங்கிட்டு வாயை மூடிட்டு படுறி. அப்பா வரட்டும், என்ன ஏடி நான் சொல்றேன். எம்மா, கத்தாதடி, வரேன். எதுக்கு இப்படி படுத்துக்கிட்டே ஊழ விட்டுட்டு இருக்க? நான் எப்படி கீழே படுத்தேன்? அம்மா, உருண்டு கீழே டம்முன்னு விழுந்துக்கிட்டு உன்னை கீழே தூக்கி படுக்க வைக்காத. உருண்டு கீழே விழுந்துட்டேனா? இல்ல, இவன் தான் தள்ளி விட்டுருப்பான். எந்திரிச்சேன்னா எந்திரிச்சு பழுத்து வச்சுட்டு வா, காப்பி ஓட்டு தரேன், குடி. இல்லைன்னா பெசானிக்கு தூங்கு. இருக்கிற காலையிலேயே உயிரை எடுக்காத. அம்மா வந்து இங்க படுங்கம்மா என் கூட. எனக்கு வேலை இருக்கு. உங்க அப்பா கறி எடுக்க போயிருக்காரு, எனக்கு காலையிலேயே வேலை இருக்கு. இன்னும் எதுக்கு திறந்து வச்சீங்க? பைக்கு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. ஏ கவி, கத்தாத கவி, பைக்கு போகிற சவுண்டோட ஓன் சவுண்டு தான் அதிகமாக இருக்கு. படுமா. சரிண்ணா. இங்க என்ன இடம் பத்த மாட்டேக்கே. போட்டி கீழே. ஓவர செல்லம் குழஞ்சிட்டு இருக்க காலையில. எந்திரி. வந்தாச்சா? நீ மனசுக்குள்ள நினைக்கிறத தெளிவாவே கேக்கு. உங்க அப்பா இப்பதானே வந்து கறி கடைக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். தெரியாத மாதிரியே அப்பா வந்தாச்சான்னு முணங்குற. பெரியவர், அவர்கிட்ட சொன்னா நம்மளுக்கு பயம். ஐயோ, ரெண்டும் கடந்துட்டு கத்துதுங்களே. ரெண்டு எந்திரிச்சு வாங்க, காப்பி போட்டிருக்கேன், குடிங்க. மணி 8 ஆயிடுச்சு. அம்மா அம்மா, நீ வாயை கழுவுட்டி. காலங்காத்தால வாயை குப்பிளிக்காம உம்மா அம்மானு. நீ மட்டும் காலையில எந்திரிச்சோடனே என் செல்லம் உம்மானு கொடுத்த. கவி, அப்ப முடிச்சிட்டாம இருந்த. இப்ப மட்டும் கவி முடிச்சிட்டு இருந்திருக்க பாரு. எந்திரிடா நீ. கறி வாங்க போயிருக்காருடா. எத்தனை பேர் வருவாங்க? அம்மா, அப்பா கறி வாங்க போயிட்டாங்களா? ஆமாடா, காலையில வந்தோன்னே சொன்னேன், உட்கார கூட இல்லை, சரின்னு எந்திரிச்சு போயிட்டாரு. சே, நான் போகலான்னு நினச்சேம்மா. சரிடா, எத்தனை பேர் வருவாங்க? கவி, அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் வருவாங்கம்மா. நம்ம வீட்டில் ஒரு 3 பேர், அவ்வளோதான். டேய், சிவா அம்மாவுக்கு கொடுக்கணுமாடா? இல்லைம்மா, உங்கள் இஷ்டம். மிச்சம் இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா வேண்டாம். நான் ஏன் கொடுக்கணும்? எனக்கு மீன் குழம்பு கொடுத்தாளா? சும்மாதாம்மா நான் வீட்டுக்கு போனேன், சாப்பிட சொன்னாங்க. ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலாம்மா, அதுக்காக கொடுத்து உள்ளவளை. சரி, நான் போய் வேலையை பார்க்கேன், நீ எந்திரிச்சு வா. அண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்னடா இங்கே இருக்க? இன்னைக்கு ரம்ஜான் இல்லைன்னா கூட்டம் அதிகமாக வரும்னு வேலைக்கு ஆள் கூப்பிட்டுருந்தாங்க, அதான் வந்திருக்கேன். சரிடா, ஒரு 2 கிலோ கோழிக்கறி போடு. பிரியாணிக்கா லெக் பீஸு தனியாக போடணுமா, பொரிக்க போகிறீங்களா? இப்போதான்டா ஒரு 1.5 கிலோ பிரியாணிக்கு வெட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ பொரிக்கிற மாதிரி வெட்டு. சரிங்கண்ணே, இந்தா கொடுக்கேன். வேறு ஏதாச்சும் வாங்கன்னா பார்த்துட்டு வாங்க. இங்கிட்டு போன உடனே 1/4 கிலோ ஆட்டையை போடவா? என்னண்ணே இப்படி சொல்லுதீங்க? நான் அப்படி பண்ணுவேண்ணா. சரி, நீ போடு, நாங்கள் மீன் பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாங்கண்ணே, 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். மீன் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மீன் வாங்குவோமா, ஃபோன் பண்ணி கேட்போமா? எதுக்கு 7 கழுத? இன்னொரு நாள் பார்த்துக்கிடுவோம். வாங்கி வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமா? இந்தாங்க. சரி, இந்தாப்பா காசு. அப்பா வரலையா? இன்னும் ஆளை காணோம். இல்லை, காலங்காத்தால எந்திரிச்சிருச்சு போல. மணி 8 ஆகுது, காலங்காத்தாலையா? இதில் 2 கிலோ கறியும் 1 கிலோ மீனும் இருக்குது.